நீலகிரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் கிராமம் தெங்கு மரகாடா. இந்த கிராமத்தை கொடநாடு காட்சி முனையிலிருந்து பார்த்தால் இந்தியாவின் வரைபடம் போல் காட்சியளிக்கும். இந்த கிராமத்தில் 1200 குடும்பங்களை சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு செல்ல கோத்தகிரியிலிருந்து கோவை, ஈரோடு ஆகிய 2 கிராமங்களை கடந்து மீண்டும் நீலகிரி மாவட்டம் வழியாக செல்ல வேண்டும். அரசு சேவைகளுக்காக 100 கிலோமீட்டர் பயணம் செய்து கோத்தகிரி வர வேண்டும். மேலும் கோத்தகிரியிலிருந்து ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும் இந்த பேருந்து தெங்கு மரகாடா கிராமத்திற்குள் செல்வது இல்லை. இடையில் கல்லாப்பாளையம் வழியாக ஓடும் மாயாறு குறுக்கிடுவதால் இங்குள்ள பரிசல்கள் மூலமாக ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து ஊருக்குள் நடந்து செல்கின்றனர் இப்பகுதி மக்கள். எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. அதே போல காலை மாலை மட்டுமே அரசு பேருந்து இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மத்தியான நேரத்தில் வர முடியாத சூழ்நிலையும் உள்ளது. வன விலங்குகளாலும் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மேம்பாலம் கட்டும் பட்சத்தில் பிரைவேட் பஸ்ஸே அங்கே வரும் சூழல் உருவாகும். பொருளாதாரம் உயரும். பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறோம். மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என்று இங்குள்ள மக்கள் பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வனத்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஒதுக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் அரசுக்கு திரும்பி அனுப்பப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். பல வருடங்களாக பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கஷ்டங்களை பல அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, முதலமைச்சருக்கு எல்லோருக்கும் கடிதம் அனுப்பி மனு கொடுத்து அவர்கள் தயவால் 1 கோடி ரூபாய் மேம்பாலம் கட்டுவதற்கு கொடுத்தார்கள். ஆனால் வனத்துறையினர் வனத்துக்குள் வருவதால் அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு அனுமதி தராத காரணத்தினால் அந்த பணம் திரும்பி கவர்மெண்ட்டுக்கே சென்று விட்டது. அதனால் பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்டி மக்களின் துயர் துடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.